இப்பதான் வந்து நம்ம பொண்ணுங்க எல்லாருமே கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியில வந்து ஒரு வேலை பார்த்து நமக்குன்னு ஏதோ கொஞ்சம் சம்பாரிச்சு நமக்குன்னு ஏதோ ஒரு வாழ்க்கையை வச்சுட்டு வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ நார்மலா ஒரு ஆபீஸ் போற பொண்ணுகிட்ட நீ இப்படி பண்ணியிருந்தா அது என்ன மிஸ்பிஹேவ் தானே? கரெக்ட். இப்ப நம்மளும் அதே மாதிரி தானே, இதுவும் ஒரு வேலை தானே. நம்ம மீடியால இருக்கோன்றதுக்காக நீ என்ன வேணா பேசலான்ற ரைட்ஸ் உனக்கு யாரு கொடுத்தது? யாருமே கொடுக்கல. இல்ல நீ எப்படி பேசலாம்? உன் வீட்டு பொண்ணா இருந்தா நீ பேசுவியா? அப்போ மீடியால இருக்காங்க இவ்வளவு நம்ம என்ன வேணா பேசலாம் அப்படின்ற ஒரு தாட்டை முதல்ல பீப்புள்ஸ் முதல்ல எடுக்கணும். அவ்வளவு ஒரு பொண்ணு தான், அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கா. இது ஒரு வேலை. இது ஃபேம் மணி எல்லாத்தையுமே தாண்டி இது ஒரு வேலை. சொல்ல போனா நம்ம எல்லாருமே தினக்கூலி தான் இங்க. அது கூட யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆபீஸ் போனா மாசம் மாசம் வந்து லீவ் எடுத்தா கூட 2.5 லட்சம் ரூபாய் போடுவான். 1.5 லட்சம் ரூபாய் ஐடில வாங்கலாம். 50,000 ரூபாய் வாங்கலாமா? நம்ம இன்னைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணாதான் ஒரு நாள் காசு. அது கூட இங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சோ நாங்களுமே உழைச்சுதான் சம்பாதிக்கிறோம். யாருமே வந்து ஏசி ரூம்ல உட்காந்துட்டோ இல்ல வந்து ஒரு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டோ சில சமயம் சாப்பிட கூட முடியாது. ஷூட்டிங்ல தெரியும்ல உங்களுக்கு. காலையில போனோம்னா நமக்கு சீன் எப்ப வரைக்கும் போகுதோ மிட் நைட் வரைக்கும் கூட போகும். சில சமயம் மார்னிங்ல இருந்து அடுத்த நாள் மார்னிங் கூட தூக்கமே இல்லாம கூட ஒர்க் பண்ணிருக்கோம். அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க அப்படி பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது ஒரு குட் ரிப்ளையா இருக்கும் எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கும் நினைக்கிறேன். இல்ல இது எந்த ஆக்டர்ஸ்க்குமே டிசர்வ் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது யாருக்கும் எனக்குன்றதை தாண்டி நான் அதுலயே மென்ஷன் பண்ணிருப்பேன். இது யாருக்குமே நடக்க கூடாதுன்றதுனால தான் நான் அதை பேசினேன் ஆக்சுவலா. அதுக்கப்புறமும் நிறைய பேர் கேட்கறாங்க ஏன் நீங்க அழுதிங்க? என்னால எமோஷன்ஸ் என்னால கோவப்பட முடியாத இடத்துல நான் அழுதுருவேன் ஆக்சுவலா. அந்த இடத்துல என்னால கோவப்பட முடியல. ஏன்னா தூக்கி விட்டதே இந்த மக்கள் தான். இந்த மக்கள் கிட்டே என்னால எப்படி கோவப்பட முடியும்? ஆனா நம்ம சொல்லணும், ஒரு விஷயத்த சொல்லணும். அந்த இடத்துல வந்து எனக்கு அழுகதான் வந்ததே தவிர எனக்கு அந்த இடத்துல கோவமே பட தெரியல. ஏன்னா வெற்றி கூட ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, அவ வந்து கோவப்பட்டானா அழுதுருவா அப்படின்னு.